வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன். ஒரு வழியாக அரசன் படத்தோடைய செகண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது அடுத்த வாரம் மண்டே மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஷெட்யூல் வந்து சென்னையில் தான் நடக்க போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஷெட்யூல் வந்து ஒரு சின்ன ஷெட்யூல் கிடையாது, ரொம்ப லென்த்தியான ஒரு ஷெட்யூலாக தான் மூவி டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு அப்படியே எஸ்டிஆர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 51 ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் எஸ்டிஆர் 51, இன்னொரு பக்கம் அரசன் அப்படின்னு பேரலாக 2 படங்கள்லையுமே நடிப்பார். இந்த அரசன் படத்தோடைய செகண்ட் ஷெட்யூலில் புதுசாக யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே ஜாயின் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்டர் விக்ராந்த் அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு, ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. ஸோ அவருடைய போர்ஷன்ஸ் இந்த செகண்ட் ஷெட்யூலில் வந்து எடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிச்சிருந்த கமலேஷ், அந்த பையனுமே இந்த அரசன் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறான் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோடையே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த பையனுடைய கேரக்டரில் தான் எமோஷனல் கனெக்டை வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இவங்க 2 பேரை தாண்டி ஏற்கனவே அரசன் ப்ரோமோல அப்பியர் ஆன டைரக்டர் நெல்சன், அவர் வந்து ப்ரோமோல மட்டும் வரல, படத்திலுமே வர போறாரு. ஸோ ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராகவே தான் அவர் அப்பியர் ஆயிருப்பாரு. அண்ட் எஸ்டிஆர் சொல்றதெல்லாம் அவர் டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்திலும் அவருடைய கேரக்டர், அவருக்கான போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ எஸ்டிஆர் அவர் பண்ண சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து இவர்கிட்ட தான் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நெல்சன் வர போர்ஷன்ஸ்ல அவருடைய ஸ்டைல் ஆஃப் காமெடிஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெல்சனுமே இந்த செகண்ட் ஷெட்யூலில் தான் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்காரு. அண்ட் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு. விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் அரசன் படத்தில் இருக்கேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது. வெற்றிமாறன் சொன்னாரு, நான் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன கேரக்டர் எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் கேரக்டர் பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து ஒன்று அவர் மெயின் வில்லனாக வரலாம், இல்லைனா வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் இருந்தது. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ரோல் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வடசென்னை படத்தில் செம பவர்ஃபுல்லான ராஜன் ரோலில் விஜய் சேதுபதி தான் நடிக்க வேண்டியது, அதை மிஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இப்போ வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள இந்த அரசன் படம் மூலியமா வரப்போறாரு. இதுல அதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ரோல்ல அவரை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து செம்மையான ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதி போர்ஷன்ஸும் இந்த செகண்ட் ஷெட்யூல்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா உடனே கிடையாது, இந்த ஷெட்யூல் ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் மேல தான் விஜய் சேதுபதி வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்க போகுது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வாடிவாசல் பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. இந்த மாதிரி கலைப்புலி தானு வந்து எப்படியாவது இந்த வாடிவாசலை வந்து படம் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தையில வந்து ஒரு பக்கம் சூர்யா கிட்டையும் இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ மேபி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரலாம் அப்படின்னு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு கலைப்புலி தானு வந்து அரசன் படத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் வந்து டிராப்லாம் கிடையாது, அதுக்கான ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு, ஏற்கனவே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் அவர் சொன்னாலும் இப்போதைக்கு வாடிவாசல் அப்படிங்கிறது டிராப்டு அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ வாடிவாசலுக்கு பதிலாக சூர்யா பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கலைப்புலி தானுக்கு பண்ணி கொடுப்பாரு. அதுவும் எப்போ பண்ணுவாருங்கிறது கிளியரா தெரியல. ஆக்டர் தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற D55 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் முன்னாடியிலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ தெலுங்கு ஆக்டர் சித்து அவருடைய தம்பியான சைத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த D55ல ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஏற்கனவே ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த சென்னை ஷெட்யூலே அவருடைய போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தனுஷ், சாய் பல்லவி, சைத்து இவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக மம்முட்டி அவருமே ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த D55க்கு மியூசிக் பண்ற சாய் அபியங்கர் இந்த படத்தோட ஆல்பம் பத்தி என்ன ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு பக்கம் லவ் சாங்கும் இருக்கும், இன்னொரு பக்கம் தனுஷ் அவர் டான்ஸ் ஆடுற மாதிரியான டான்ஸ் நம்பரும் வந்து இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு ஆல்பமா பக்காவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த D55க்கு அடுத்து தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல தனுஷ் நடிக்க போற D56 இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்னு அனிருத், அப்படி இல்லைனா ஜிவி பிரகாஷ், அப்படி இல்லைனா ஷான் ரோல்டன், இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மியூசிக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆரம்பத்தில் ஆனா பாத்தீங்கன்னா DNA காம்போ தான் இருக்க போகுது, தமிழரசன் பச்சமுத்து வந்து DNA காம்போ தான் வேணும்னு கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் இருந்தது. பட் இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ DNA காம்போவை அடுத்து எப்போ பார்க்க போறோம் அப்படின்னு தெரியல. ரவி மோகனுடைய அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து ப்ரோ கோட். ஷூட்டிங் வந்து முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ரோ கோடோடைய டைட்டில்
டைட்டில் கான்ட்ரவர்சி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ப்ரோ கோட் அப்படிங்கிற ஒரு பிவரேஜ் கம்பெனி வந்து இது எங்கள் பிராண்ட் நேம், இதை வந்து இவங்க டைட்டிலாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுட்டாங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டாக இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து கண்டினியூ பண்ணி இழுத்துட்டு போக வேண்டாம், நம்ம டைட்டிலை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ டைட்டில் மாற்ற போகிறாங்கன்னா அப்போ கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைட்டில் வைக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நியூஸ் வரல. ப்ரோ கோடில் வந்து ப்ரோங்கிற வார்த்தை வந்து அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோடை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமே அந்த டைட்டில் சேஞ்சை வந்து அஃபிஷியலாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ கோடுக்கு அடுத்து ரவி மோகனுடைய ஒரு முக்கியமான சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஸுக்கும் அவருக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ரவி மோகன் இந்த பென்ஸ் படத்துக்குள்ளே எல்சியுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு. இது முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஆனால் இப்போ வரைக்கும் ரவி மோகன் வந்து பென்ஸ் படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. இதுக்கப்புறம் தான் அவர் வர மாதிரி இருக்கும். மேபி ப்ரோ கோட கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பென்ஸோடைய ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரே தான் டேரெக்டாக ரவி மோகனை மீட் பண்ணி நரேட் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ பென்ஸில் ரவி மோகனுடைய கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு ஹீரோவாக வருவாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அவர் வந்து ஒன் ஆஃப் த வில்லனா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் குழப்பமா இருக்கு. அதுக்கான கிளியரான ஒரு அப்டேட் வந்து போக போக தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பென்ஸ் படத்துல அவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பென்ஸ்ல வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா கைதி 2, விக்ரம் 2 2 படங்கள்லுமே அவர் அப்பியர் ஆவாரு. அது கேமியோ அப்படிங்கிறத தாண்டி கேரக்டராகவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஜெயிலர் 2 மூவி டீம் வந்து ஷாருக் கான்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய கேமியோ போர்ஷன் தான் எடுக்க வேண்டியது இருக்கு, அது மட்டும் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு. ஸோ ஷாருக் கான் வந்து டேட்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த மார்ச் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு 3 to 5 days கிட்ட ஷூட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஷூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவும் இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஷாருக் கானுடைய கேமியோ பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜெயிலர் 2ல ஷாருக் கான் ஒரு போலீஸா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. போலீஸ் அண்ட் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு லாயல் ஃப்ரெண்டா அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா பார்ட் 1 ஜெயிலர் அப்போவே நெல்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃபை தாண்டி பாலையாவுமே வந்து ஒரு கேமியோ ஒரு போலீஸா கொண்டு வர மாதிரி நான் பிளான் வச்சிருந்தேன், ஆனால் அதுக்கப்புறமா பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜெயிலர் 2ல அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி பாலையா கிட்ட பேசினாங்க. அவரும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. அண்ட் கடைசியாக என்ன நினைச்சாருன்னு தெரியல, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ பாலையாவுடைய அந்த போலீஸ் கேமியோவை தான் இப்போ ஷாருக் கானுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. எப்படியோ ஷாருக் கானை வந்து செமையா பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னாவே போதும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஷாருக் கான் நடிச்சிட்டு இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங். அவரும் அவருடைய பொண்ணு சுஹானா கான் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங் ப்ராஜெக்டோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து மூவி டீம் எடுத்து முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து விஜயதசமி டைம்ல நடக்கிற ஒரு கிளைமேக்ஸாக வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. 150 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. 150 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. டான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு கலர்ஃபுல்லான கிளைமேக்ஸாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சுஹானா கான் அவங்களுக்கு தான் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஷாருக் கான் இருக்கிற மாதிரி தான் அவருடைய போர்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் ஜெயிலர் 2 படத்தில் எப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கிங் ப்ராஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பாலிவுட்டே இந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பாலிவுட் ஃபேன்ஸ் அண்ட் SRK ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து செமையான ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.